எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து கிச்சனில் இப்போ இந்த வெயிலில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிடலாம். ஒரு சூப்பரான தக்காளி சாதம், அதோடு சேர்த்து ஒரு அருமையான முட்டை ஃப்ரை. ஸோ வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் ஊற வைங்க. அடுத்து குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன துண்டு பட்டை, 6 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, அப்புறம் 1 பிரியாணி இலை போடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 2 பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க. அடுத்து 4 தக்காளி நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஊற வச்ச அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கை நறுக்கின கொத்தமல்லி போட்டு 1/2 கப் தண்ணி ஊத்துங்க. அரிசி உடையாம லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க. குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 1 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க, தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல நீங்க இந்த தக்காளி சாதத்தை ரெடி பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபி, ஆனா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கொஞ்சம் தயிர் பச்சடி வத்தல் வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம். முட்டை ஃப்ரை செய்ய முதல்ல முட்டையை வேக வைக்கணும். நான் இன்னைக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி நீங்கள் நாட்டுக்கோழி முட்டையும் பயன்படுத்தி செய்யலாம். முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. இதை 15 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 15 நிமிஷம் கழிச்சு முட்டையை சுடு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் முட்டையை உரிச்சு எடுத்து வச்சிருங்க. அடுத்து பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 5 பல்லு பூண்டை தட்டி போடணும். இதில் போட நான் 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்ல மெலிசாக கட் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த அளவு மெலிசாக இருக்கணும். நறுக்கிறதுக்கு அப்புறம் லேசாக உதுத்து விட்டு பேனில் போடுங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரை வதக்கணும். வெங்காயத்தோட நிறம் மாறிடுச்சு. இப்போ இதில் மசாலா தூள் போடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள்,
1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து இதில் முட்டையை போடலாம். முட்டைகளை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேசாக கீறி விட்டு போடணும். முட்டையோட எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற மாதிரி கிண்டி விடுங்க. முட்டையை மசாலாவோட சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இன்னொரு நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. முட்டை ஃப்ரை இப்போ ரெடி. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். இதை நீங்கள் சாம்பார், ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் வச்சு இந்த மாதிரி ஒரு அருமையான முட்டை ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.